Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 kg கேரட்டோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட தோல் எல்லாம் சீவி இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லா கேரட்டும் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்ததும் அதை கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் துருவி எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்து ஒரு 20 பாதாம் போல எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதோட தோலை இந்த மாதிரி எடுத்துருங்க. தோல் எடுத்த இந்த பாதாமை ஒரு மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அல்வாவை ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கோங்க. கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல 1.5 கப் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 160 ml கப்புக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். 4 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் தானே இறங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் பேஸ்ட்டை கலந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணியாக இருக்குன்னு சொல்லி பாலோட அளவை குறைச்சிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம அந்த 1.5 கப் ஆட் பண்ணணும். அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி ஓரளவு தண்ணியெல்லாம் வத்துனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் அல்வாவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்காக ஒரு செப்பரேட் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சையை அதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகி திராட்சை இந்த மாதிரி பெருசாகிற வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த முந்திரி திராட்சையை அல்வாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 to 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த தேவையான டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த அல்வாவை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.